श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती விபூஷணம். கிருஷ்ணருக்கும் உத்தவருக்கும் நடந்த சம்வாதம் அதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். உத்தவர் பிரச்சனை பண்ற, அதுக்கெல்லாம் கண்ணன் பதில் சொல்ற. இந்த முறையில உலகத்தார் எல்லாருக்கும் உபதேசம் பண்ற. இது ஒரு பிரகாரமான கீதோபதேசம் என்றே சொல்லலாம். இந்த உபதேசத்துல பகவத் ஆராதன கிரமம் என்பதை பத்தி விஸ்தாரமா சொல்லி சாதிச்சார். எப்படி எல்லாம் பகவத் ஆராதனம் பண்ணணும்ன்றது, அந்த பகவத் ஆராதன கிரமத்துல முக்கியமான ஒரு விஷயம் அதை கடைசியில சொல்லி சொன்னார். நாம எது சமர்ப்பிக்கிறதா இருந்தாலும் அது ஒரு பிரீத்தியோட சமர்ப்பிக்கணும், பக்தியோட சமர்ப்பிக்கணும். அந்த பிரீத்தியோட பக்தியோட சமர்ப்பிக்கச்சே அதனுடைய வஸ்துவனுடைய மதிப்பு பத்தி விசாரம் இல்லை, அது எப்படி சமர்ப்பிக்கிறோன்றதுலதான் இருக்கு அந்த மதிப்பே. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு பக்தியோட கூட நாம சமர்ப்பிக்கிறத அந்த எம்பெருமான் சிரசா பிரதிகிரகம் பண்ணிக்கிறேன். நாம ஒரு டம்பத்துக்காகவோ வேற பலாந்தரத்தை உத்தேசிச்சோ நாம பண்ணோம்னாக்க அப்ப பெருமாள் அதை திருவடியால ஏத்துக்கிறேன், அதையும் ஏத்துக்கிறேன், ஏத்துக்காத இல்லை. இதுதான் நடக்கிற ஒரு விஷயம். ஸ்ரீ பகவான் இந்த பகவத் ஆராதன ரூபத்தை விசாரமா சொன்ன பிற்பாடு பெருமாள் உத்தவரை பார்த்து சொல்ற, பரஸ்வபாவ கர்மாணி ந பிரசம்சேர் நகர்ஹயேதே விஸ்வம் ஏகாத்மகம் பசியன்னே பிரகிருத்தியா புருஷேண ச பரஸ்வபாவ கர்மாணி யஹ் பிரசம்சதி நந்தசி நிந்ததி ச ஆசுப்ரஸ்யதே ஸ்வார்த்தாத் அசத் அசத்ய அபினிவேசதா. நாம ஒரு காரியத்தை பண்றோம். இப்படி காரியத்தை பண்ணும் பொழுது நாம பண்றதுதான் விசேஷம்னு நினைச்சுண்டு மீதி பேர் பண்றத இகழக்கூடாது, நிந்த பண்ணக்கூடாது. மொத்தம் சிட்டனா இருந்துட்டு இருக்கான், 3 காலத்திலயும் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு எல்லா அனுஷ்டானங்களையும் பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தன் அவனுடைய உடல்நிலை சரியில்லாததுனாலயோ மனநிலை சரியில்லாததுனாலயோ இவரை மாதிரி அனுஷ்டானங்களை அவனால பண்ண முடியல, அந்த குடும்ப சூழ்நிலையோ எதுவானா இருக்கலாம். இப்படி அனுஷ்டானம் பண்றவ இன்னொருத்தர் அனுஷ்டானம் பண்ணாததை பார்த்து அவரை ஒரு நீச்சமாக நினைக்க கூடாது. அப்படி நீச்சமாக நினைச்சோம்னாக்க அதனால விபரீதமான நிலைதான் ஏற்படும். நாம பண்ற அனுஷ்டானத்துக்கு உண்டான பிரயோஜனம் இல்லாத போயிடும். இது அதே மாதிரி நான் ரொம்ப பக்திமானா இருக்கேன், நிச்சயம் போய் பெருமாளை சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கேன், பெருமாளுக்கு நான் தீபாரோபணம் பண்றேன், நான் தனுர்மாசம் 30 நாளும் பெருமாள் உதயா பூர்வம் எழுந்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி நான் எல்லாம் பண்றேன், நானு கோவில்ல போய் சேவாக்காலம் எல்லாம் பண்றேன் நானு, இப்படி எல்லாம் தன்னை பிரசம்சை பண்ணிட்டு இன்னொருத்தர நீச்சமாக பாவிக்கிறதுன்றது இருக்க, இது சர்வாத்மனா கூடாது. இது பெருமாள் இந்த மாதிரி நினைக்கச்சே அவருடைய சந்துஷ்டின்றது குறைஞ்சு போயிடுமோ அவ விஷயத்துல வரச்சே. ஆகையால சில சமயங்கள்ல மனோ மாத்திரத்தினால
அதாவது தேகத்துல ஒரு அபிமானம், தேகாத்மாபிமானம் கூடாது. தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதாக இருந்துருக்கு. இங்க ரஜஸ்தமசனாலே சூழப்பட்டதாக இருக்கிற அப்படின்னால இது நாம எப்பவுமே சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிற நிலையில நாம இருக்கணும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணணும். ஆகையால அந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கச்சே பிறரை இகழ்வதுன்றது நாம சொல்ல மாட்டோம். கிம் பத்ரம் கிம் அபத்ரம் வா துவைதஸ்ய வஸ்துனஹ கியதே வாசோஜிதம் தது அனுகிருதம் மனசா தியாதமேவச்ச. இப்ப சில விஷயங்கள்ல வரிசை சிலதெல்லாம் மங்களகரமானது, சிலது மங்களகரம் இல்லாததுன்றதெல்லாம் நம்ம லோகத்துல விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மங்களகரமானது மங்களம் இல்லாததுன்றதெல்லாம் எதை பொறுத்துன்றது பொறுத்துதான் இருக்கு. இன்னைக்கு கார்த்தால கூட ஏதோ விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்தோம். இந்த ஜோசியெல்லாம் வரிசை இந்தந்த சன்னிவேசத்துல இந்த நாளைக்கு மேல நீங்க ஜாதகம் எடுத்தாதான் கல்யாணம் ஆகும், அதுக்கு முன்ன ஜாதகம் ஜாதகமே கணிக்க கூடாது, எடுக்கவே கூடாதுன்னு சொல்ற. இந்த வாசிப்பு வாசிச்சாதான் இவன் சைன் பண்ணுவான், இந்த வாசிப்பு வாசிங்க அப்படின்னு எல்லாம் எத்தனையோ ஜோசியால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஜோசியால் ஏதோ ஒண்ணு சொல்றா. நான் சாஸ்திரத்தை பிரமாணம் இல்லைன்னு சொல்ல. ஜோசிய சாஸ்திரம், ஜோதிஷம்ன்ற சாஸ்திரம், அது சாஸ்திரம் தான், அது பிரமாணம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அத சொல்றவாள் விஷயத்துலதான் எனக்கு சில சமயங்கள்ல சில சந்தேகங்கள் வருமே தவிர ஜோதிஷம்ன்ற சாஸ்திரத்துல எனக்கு எப்பவுமே அவிசுவாசம் கிடையாது. இப்போ அப்படியே நாம பார்த்து பண்றதெல்லாம் கூட இது பத்ரம், இது மங்களகரமானது, இது அபத்ரம், அப்படிப்பட்டது அல்ல என்றெல்லாம் தீர்மானம் பண்றது எதை பொறுத்து இருக்குன்னாக்க இந்த பிரகிருதியாக இருக்கக்கூடிய சரீர சம்பந்தத்தை பொறுத்துதான் இருந்தது. இந்த சரீர சம்பந்தம்ன்றது இதுல பேதம்ன்றது இருக்க, வெளிப்படையான ஒரு பேதம் இருக்கு, ஆந்தரிகமான பேதம்ன்றது ஒண்ணு. வெளிப்படையான பேதம்ன்றது என்னன்னாக்க இவன் மனுஷன், இவன் இது பிராணி, இது பட்சி, இவன் தேவன் எல்லாம் சொல்றது இருக்கு, இது வெளிப்படையான பேதம். ஆந்தரிகமான பேதம், இந்த மனுஷனே 10 பேர் இருக்கான், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான சுகமும் இருக்கலாம், ஒரு துக்கம் இருக்கலாம். இவனுக்கு எது சுகமா இருந்துருக்கோ அதுவே மீதி பேருக்கெல்லாம் துக்கமாகவும் இருக்கலாம். இப்படி எல்லாம் இன்னொருத்தனுக்கு துக்கமா இருக்கிறது இவனுக்கு சுகமா கூட இருக்கலாம். இதெல்லாம் நான் காஞ்சிபுரத்துல இருக்கச்சே ஒரு சன்னிவேசம், அங்கெல்லாம் சில நாடோடி மக்கள்லாம் இருப்பா. அவள்லாம் சாயங்காலம் வருவா. சாயங்காலம் வந்தாள்னாக்க அந்த எதை பத்தியும் விசாரம் பண்ண மாட்டான். காத்தால இருந்து எங்கெங்கயோ அல்லாடிட்டு வந்திருக்கா. அந்த 16 கால் மண்டபத்துக்கா படுத்துட்டு தூங்கிட்டு தம்பாட்டுக்கு காத்தால இருந்து உற்சாகமா பார்த்து போயிடுவா. அவளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம், காரியம் முடிஞ்சிடுச்சுன்னா எழுந்து போயிடுவான். இதே நாம ஆத்துல ஃபேன் போட்டு இது பண்ணிண்டா கூட கொசு கடிக்கிறது, தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி நிம்மதி இல்லாமல் நாம காலத்தை கழிக்கிறோம். இப்ப நம்ம திருஷ்டியில அதுக்காக நாம நடுவாசல போய் படுத்துக்கோன்னாக்கா நம்ம படுத்துக்கவும் மாட்டோம், தூக்கவும் வராது. எது நமக்கு துக்ககரமாக இருக்கிறதோ அதுவே அவனுக்கு சுகமாக இருந்துருக்கு. அவனுடைய துக்கத்தை பார்த்து நாம வேதனைப்படுறோம், நம்மளுடைய துக்கத்தை பார்த்து அவன் வேதனைப்படுறான். இதுக்கு போய் இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாருன்னு நினைச்சுக்கிறான். இது லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி சுக துக்கம்ன்றது ஆந்தரிகமான ஒரு பேதத்தை உண்டு பண்றது. இப்படி ஆந்தரிகமான பேதமோ பாக்கியமான பேதமோ இது எல்லாமே சரீர பிரயுக்தமானதுதான். இந்த சரீரம்ன்றது பிரகிருத்தினால ஆனது. ஆத்மாவுல எந்த பேதமும் இல்லை. ஆத்மா எப்பவும் ஞானானந்த ஸ்வரூபமாக இருந்துருக்கு. ஆகையால இந்த இடத்துல நாம எப்பவுமே இந்த சரீரத்தினால வரக்கூடிய மங்களம் அமங்கலம், மங்களம் இல்லாதது என்கிற ஒரு எண்ணம் எல்லாம் நாம விட்டுட்டு ஆத்மாவை பத்தி தான் நாம நினைக்கணும் என்பதாக சொல்ற. இன்னைக்கு அர்த்தல இன்னொரு இந்த ஜோசியத்தை பத்தி பேசிட்டு வரச்சே சில பேர் இப்ப இந்த 8ல குரு இருந்துருக்கு,
ஏழர் நாட்டு சனி இருந்துருக்கு, இந்த சன்னிவேசத்துலலாம் உனக்கு காரியங்கள் ஆகாது, மனசுக்கு இதுவாகும் அப்படின்னு ஏதோ சொல்லி சொல்ற. லக்ஷ்மி சகஸ்ரத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கு. குருவானா 8ல இருக்கட்டும், சனியானா 8ல இருக்கட்டும், செவ்வாயானா 8ல இருக்கட்டும், எது வேணா எந்த இடத்துல வேணா இருந்துகிட்டோம், எந்த கிரகம் வேணா எந்த ஸ்தானத்துல வேணா இருந்துட்டு போட்டோம், அந்த தாயாருடைய கட்டாட்சம் கணக்கு இருந்துட்டோம்னாக்க இவாள் இந்தந்த ஸ்தானத்துல, அதாவது அனுகுணம் இல்லாத ஒரு ஸ்தானத்துல இருக்கிறதுனால வர கட்டங்கள் எதுவும் நம்மை அண்டாதுன்னு சொல்லி அந்த ஸ்லோகத்துல சொல்ற. அந்த மாதிரி நமக்கு இங்க கண்ணன் சொல்ற வார்த்தையும் இதுதான். ஒரு மகா விசுவாசத்தோட பிரீத்தியோட எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவானாக்க நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும். ஆகையால இங்க இந்த பெருமாளுக்கு உண்டான திருவாராதனத்துல முக்கியமானது பக்தி தானே தவிர தம்பமோ மோகமோ கிடையாது என்பதை சொல்லி முடிச்சுட்டார். உத்தவர் கடைசியா ஒரு வார்த்தை கேட்கிறேன். நைவாத்மனோ நதேகஸ்ய சம்சதி தற்ற திருஷ்யோகம் அநாத்ம அதிருஷோரீஷ கஸ்யத் ஸ்யாத் உபலப்யதே ஆத்மா அவ்யயோ அகுணः சுத்தः ஸ்வயம் ஜோதிரனாவிருத்தः அக்னிவத் தாருவத் சித்தேகः கஸ்யேஷ சம்ஸ்ருதிஹி. இந்த சம்சாரம்னு சொல்றோமே, இந்த சம்சாரம்ன்றது ஆத்மாவுக்கு வருதா இல்ல சரீரத்துக்கு வருதா? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி இது. இது ஆத்மான்றது பரிசுத்தமானது, ஞானஸ்வரூபமா இருக்கிறது, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு. அதுக்கு போய் ஆத்மா அது சுயம் பிரகாசமாக இருந்துருக்கு. அதுல அஜ்ஞான சம்பந்தமும் இல்லாததாக இருந்துருக்கு. அது நெருப்பு போல இருந்துருக்கு. இப்ப தேகம் இருந்துருக்க, இது ஜடம், அச்சித்து. இது என்ன ஆறுது அப்படின்னா, இது ஒரு சொக்கா மாதிரி இருந்துருக்கு. இப்ப நாம சொல்ற சம்சாரம்னு சொல்றோமே, இதுல ஆத்மாவை சார்ந்ததா சம்சாரம் அல்லது தேகத்தை சார்ந்ததா சம்சாரம்? இந்த கேள்வியோட நாம அதிகம் சிரமப்படுத்தல. இதுக்கு நேர் பதில் சொல்லிடும். இதுக்கு விளக்கம் கொடுத்தேன்னாக்க நான் துஷ்டனாக ஆயிடுவேன்னு உத்தவர் கண்ணனை பார்த்து சொல்ற. வாஸ்தவம், கண்ணன் ரொம்ப அற்புதமான பதில் சாதிக்கிறார் இந்த இடத்துல. யாவத் தேகேந்திரிய பிராணைஹி ஆத்மனஹ சன்னிகர்ஷணம் சம்சாரஹ பலவான் தாவத் அபார்த்தோ அவிவேகினஹ. இந்த சம்சாரம்ன்றது என்னன்னா, கேவல ஆத்மாவுக்கோ கேவல சரீரத்துக்கோ, வெறும் ஆத்மாவுக்கோ வெறும் சரீரத்துக்கோ இந்த சம்சாரம்ன்றது கிடையாது. அப்போ இந்த சம்சாரம் என்னவா இருக்குன்னு அடுத்த கேள்வி வரும். இந்த சம்சாரம்ன்றது இந்த சரீரத்தோட சம்பர்க்கம், ஆத்மாவுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுறது இருக்க, அதுதான். எது பரியந்தமாக இந்த பரிசுத்தமான ஆத்மாவுக்கு பிராகிருத்தமான இப்படிப்பட்ட சரீரங்களோட தொடர்பு இருந்துருக்கோ, அது வரைக்கும் சம்சாரம் தொடரும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதுக்கப்புறமா சம்சாரம் தொடர. இப்ப இது என்னாச்சு, இது கர்மாவனால இந்த பிராகிருத்தமான தேகத்தோட தொடர்புன்றது ஏற்படுறது. நம்மளுடைய கர்மாவுக்கு கணக்கு நாசம் வந்துடுத்தோம்னா, கர்மா போயிடுத்தோம்னாக்க இப்போ அந்த சம்பந்தமும் தேக சம்பந்தம் போயிட்டு அப்ராகிருத்தமான சரீரம் நாம விரும்பினமான அந்த சரீரத்தோட பெருமாளை சேவிக்கலாம். அப்படி இல்லைன்னா சரீரம் இல்லாதையே கூட நாம எம்பெருமான சேவிக்கலாம்ன்றதெல்லாம் தான் சொல்றது. யதா ஹ்யப்ரதிபுத்தஸ்ய பிரஸ்வாபோ பஹ்வனர்த்தப்ருத் சஏவ பிரதிபுத்தஸ்ய நவை மோகாய கல்பதே அர்த்தே ஹ்யவித்யமானேபி சம்ஸ்ருதிஹ ந நிவர்த்ததே த்யாயதி விஷயானஸ்ய ஸ்வப்னே அனர்த்தாகமோ யதா.
அதாவது அதாவது மூழ்ச்சிக்காதவனாக இருந்திருக்கிறவனுக்கு சொப்பனத்துல பலவிதமான அனர்த்தங்கள்லாம் வருது. அதே மூழ்ச்சண்ட உடனே அந்த சொப்னமானது இருக்க அந்த அனர்த்தானுபவத்தை தருவதில்லை. அந்த மாதிரிதான் இங்க என்ன சொல்ற. இப்போ சொப்னத்துல நம்மள பாம்பு தெரிந்து வருது, சொப்னத்துல நம்மள கத்தியால குத்த வரான். இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் கேட்கச்சே, சொப்பனம் பார்க்கச்சே நமக்கு பெரிய ஒரு பயம் ஏற்படும். அந்த பயத்தினால உடம்பெல்லாம் நடுங்குறது. பாம்பு தெரிந்து வருதுன்னு எல்லாம் நாம நினைக்கிறோம். அந்த சொப்பனம் முடிஞ்சிடுத்துனாக்க முழிச்சுட்ட உடனே அந்த பயம்லாம் போயிடுறது. அந்த சொப்ன காலத்துல வரைச்சே நமக்கு பயம் இருந்ததுன்றது சத்தியம். ஏன்னா உடல் வேத்திருக்கிறது, நாம பயப்பட்டிருக்கோம், அல்லது அடிச்சுட்டு ஏந்திருக்கோம், இது எல்லாம் நடக்கிறது. இது சொப்ன காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சொப்னமே அந்த சொப்ன காலம் முடிஞ்சு முழிச்சுட்டோம்னாக்க அப்ப அந்த முழிச்சுன்னு இருக்கச்சே சொப்னத்துல நடந்தது எல்லாம் இப்ப மறந்து போயிட போறது. அதை பத்தி நாம விசாரப்பட போறது இல்லை. இதுதான் லோகத்துல நடக்கிறது, நாமளும் பார்த்துட்டு இருக்கோம். இதே ரீதியில தான் இந்த சம்சாரத்துல இருக்கிறதும். சம்சாரத்துல வரச்சே அகன்யகன் ஒவ்வொரு நாளும் நாம எத்தனையோ விதமான சிரமங்களுக்கு உட்படுறோம். அது சிரமங்கள் மாத்திரமில்ல, சில சமயங்கள்ல சந்தோஷமும் ஏற்படுறது, நிம்மதியும் ஏற்படுறது. அப்போ அது நம்மளுடைய பாக்கியத்தை பொறுத்து இருக்கு. எது அதிகமா இருக்கு, இந்த சந்தோஷம் அதிகமா இருந்துருக்கா அல்லது சிரமங்கள் அதிகமாக இருக்கா என்பது. இப்ப இந்த சிரமத்தினால வரதோ நிம்மதி, சிரமத்தினால வர துக்கமோ, இந்த மீதி சில விஷயங்கள்னால வரக்கூடிய சந்தோஷமோ ரெண்டுமே நிலை இல்லாதது, ரெண்டுமே அழியக்கூடியதுதான். அப்ப கடைசியில என்ன வரும், ஈஸ்வர சங்கல்பத்துல நமக்கு மோட்சம் வந்ததுன்னாக்க இந்த சுக துக்கங்களுக்கு ஒரு இடம் கொடுக்காமல் நாம இருக்கிற நிலையை அடையிறோம். இது இந்த சம்சாரத்துல இருக்கச்சே நாம பெறுகின்ற சுகதுக்கங்கள் எல்லாம் சொப்ன காலத்துல வரக்கூடிய பயம் மாதிரியும், இல்ல சொப்ன காலத்துல நான் ராஜாவா இருக்க மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் மாதிரியும் தான் அது. அந்த சொப்னம் போயிட்டு வீழ்ச்சிண்டமானாக்க அந்த சந்தோஷமோ பயமோ எப்படி போறதோ இல்லாத போயிடுறதோ அந்த மாதிரிதான் இது. நமக்கு முக்தி மோட்சம் ஏற்பட்டதுன்னா சம்சாரத்துல இருந்த காலத்துல நமக்கு ஏற்பட்ட சுகதுக்கங்கள் எல்லாம் போயிட போறது. ஆகையால இப்போ கண்ணன் சொல்ற வார்த்தை, உத்தவர் கேட்ட கேள்விக்கு வார்த்தை, இந்த சம்சாரம்ன்றது சரீரத்துக்கு வர சம்சாரமா, சரீரத்துக்கு வரதா, ஆத்மாவுக்கு வரதான்னு கேட்டிய. இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தோட தொடர்பு இருக்கிற வரைக்கும் சம்சாரம்னு சொல்றோம். அந்த சம்சார காலத்துல, இந்த தொடர்பு இருக்கிற காலத்துல நாம அனுபவிக்கிற அனுபவம் எல்லாமே சொப்னானுபவம் மாதிரியான அனுபவம் தானே தவிர இது நிலையானது அல்ல. இப்படி இந்த சொப்னத்திலிருந்து விழிச்சின்ற பிற்பாடு, முழிச்சின்ற பிற்பாடு நமக்கு சத்தியமான எப்படி அனுபவம் ஏற்படுறதோ அந்த மாதிரி அனுபவம் நமக்கு ஸ்ரீவைகுண்டத்துல போய் ஏற்பட போறது. அங்க தத்விஷ்ணோ பரமம் பதம்னு சொல்லி எம்பெருமானுடைய பரம பதத்துல சதா பசியந்தி சூரையகான்னு நித்திய சூரிகளோடு ஒக்க நாமளும் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க போறோம். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான கைங்கரியமும் இவர்களுக்கும் கிடைக்கும் என்பதுதான் கண்ணன் நிஷ்கர்ஷமாக இந்த இடத்துல சொல்றார். தேகேந்திரிய பிராண மனோபிமான ஜீவஹ அந்தராத்மா குணகர்ம மூர்த்தி சூத்திரம் மகாநித்யுர்வேவ கீதா சம்சார ஆதாவதி காலதந்திரஹா. எல்லாமே எம்பெருமானுடைய சரீரமாக, எம்பெருமானுடைய சூத்திரை மணிகனா இவன்னு சொல்லியிருக்க கீதையில சொல்ற. அந்த மாதிரி நாம எல்லாருமே எம்பெருமானுடைய சரீரமாக திகழ்வதனால எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்கணுமோ அந்த ரீதியில கிடைச்சதுன்னாக்க இந்த சம்சார நிவர்த்தின்றது
நமக்கு ஏற்படும். இதை நாம முன்ன தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்ற. இப்படி நாம தெரிஞ்சின்ற பிற்பாடு கடைசியில யோகத்தை உபதேசம் பண்ற 29வது அத்தியாயத்துல சொல்லச்சு சுருக்கமாக மறுபடியும் சொல்ற. சுதுஷ்கரம் இமாம் மன்யே யோகச்சரியம் அனாத்மனஹா யதாஞ்சசா புமான் சித்தேது தன்மே பிரம்மஞ்சசாச்சுதா. இந்த யோகம்ன்றது இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. இது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருந்துட்டு இருக்கும் போல இருக்கு. சுதராம் துஷ்கரம் சுதுஷ்கரம்னு அர்த்தம். இது செய்ய முடியாதது, கஷ்டமானது, கஷ்டமானதுலயும் ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாக இருந்துட்டு இருக்கிறபடினால நீர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அஞ்சசா புமானு சுலபமாக சீக்கிரமாக எம்பெருமான அடைவதற்கு என்ன வழியோ அந்த வழியை உபதேசம் பண்ணணும். பிராயசா புண்டரீகாட்ச யுஞ்சந்தோ யோகினோ மனஹ விஷதந்தி அசமாதானானு மனோ நிகிரக கரசிதாக. இது எல்லாத்தையும் யோகிகள்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு புலன்களை அடக்கி மனசையும் அடக்கி அதை மனசை எம்பெருமான் விஷயத்துல செலுத்தி அதை தியானம் பண்றான். அவ்வளவு பெரிய காரியத்துல எல்லாராலையும் தேவர்கள், அசுரர்கள், மனுஷர்கள் எல்லாம் சொல்லப்பட்டவாளாக இருந்துருக்கிற அவள் விஷயத்துல அதெல்லாம் முடியல. அதே சமயத்துல எம்பெருமான் இடத்துல பக்தியோடு இருந்துருக்கிறவா அவள்லாம் என்ன பண்றா என்ன கேட்டேன். மாமேவ சர்வபூதேஷு பகிரந்தர் அபாவிரதம் ஈட்சேதாத்மனி ஆத்மானம் யதா ஸ்வயம் யதா கமமலாசயா என்பதாக சொல்ற. அதாவது ஞானரூபமான திருஷ்டியை கொண்டு சர்வபூதங்களையும் பிரம்மமாகவே, அதாவது எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக பெருமாள் தான் இருந்துருக்கு என்று நினைச்சு எல்லாரிடத்திலையும் சமபுத்தின்னு எல்லாருக்கும் அந்தர்யாமியாக சாட்சாத் நாராயணன் தான் இருந்துருக்கான் என்கிற ஒரு எண்ணத்தோட நாம ஒவ்வொருத்தரும் நடந்து கொள்ளணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால இது எல்லாத்த காட்டிலும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பரிசுத்தமான மனசோட எம்பெருமானுடைய திருவடியில சரணாகதி பண்ணி அதனால அந்த நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் தொலைச்சு அந்த பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு, பிரசாதத்துக்கு, அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி நாம இந்த சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி அடையலாம், சம்சாரத்தை கிடைக்கலாம் என்பதாக சொல்ற. ஆகையால ஏஷா புத்திமதாம் புத்திஹி மனிஷாச்ச மனிஷினாம் யத் சத்தியம் அன்றுதே நேக மர்த்தியே நாப்னோதி மாமிருதம். இந்த ஞானமும் புத்திமதாம் புத்திஹி, அதாவது சத்தியனும் அமிர்தமானவனாகவும் சத்தியமாகவும் அழிவில்லாதவனாகவும் இருந்திருக்கிற என்னை யார் இந்த தேகத்திலேயே இருந்து தியானம் பண்ணி அந்த எம்பெருமான் விஷயத்துல தன்னுடைய மனசை செலுத்துபவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருக்குமே ஹேமம் உண்டாக போறது, அவளுக்கு சம்சார நிவர்த்தின்றது வரப்போறது. ஆகையால நீங்க அதை பத்தி விசாரவே படுவானா. ஏஷத்தே பீகிதா கிருத்னஹா பிரம்மவாதஸ்ய சங்கிரஹா சமாச வியாச விதினா தேவானம் அப்படி துர்கமஹா. உத்தவர் பார்த்து கண்ணன் சொல்ற, உனக்கு நான் இப்போ உபதேசம் பண்ணினேன, இந்த உபதேசம்ன்றது தேவர்களால கூட அறிய முடியாத ஒரு விஷயம். அது நீ என்னிடத்துல பரம பக்தனாக உத்தவர் இருக்கிறபடினால உமக்கு நான் இந்த உபதேசத்தை நான் பண்ணிருக்கேன். நானு அபீட்சணசஸ்தே கதிதம் ஞானம் விஸ்பட்ட யுக்தி மத்து. இது ஏதோ நான் சொல்றேன் இப்படிதான்றது இல்லாமல் யுக்தி மத்து ஒரு ரீசனிங்கோட கூட இது மொத்தத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் கூடாது. சரீராத்ம பிரமம் கூட போயிடும், சுதந்திராத்ம பிரமம் இருக்கு பாருங்கோ, நான் தான் பண்றேன்ற ஒரு எண்ணம் இருக்க, அது போறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் நாம சொல்லிட்டு இருப்போம், நான் பண்ணேன்னு தான் சொல்லிட்டு இருப்போம். எம்பெருமான் நம்மளை பண்ண வச்சான்ற வார்த்தை நம்ம வாக்குல வரவே மாட்டேன்றது. இதுதான் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். இந்த விஷயம் எனக்கு ஏதோ ஒரு பாக்கியம் இருந்தது, பெருமாளுக்கு நான் கைங்கரியம் பண்ணேன் அப்படிதான் சொல்லிக்கணுமே தவிர நான் பண்ணேன்னு சொல்லிக்கவே கூடாது இல்லையா.
இந்த சுதந்திராத்ம பிரமம் போறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்ப நான் பண்ண உபதேசத்தை கேட்டோம்னாக்க நிச்சயம் அந்த சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் இதெல்லாம் போயிட்டு சுவிவிக்தம் தவ பிரஷ்னம் மயைத்ததபி தாரயேத்து சனாதனம் பிரம்ம குக்கியம் பரம் பிரம்மாதிகட்சி. இப்படி இதை கேட்பவர்களாக இருப்பவர்கள் சனாதனமாக தொன்று தொட்டு இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பிரம்மத்தை ஒரு ரொம்ப ரகசியமான அந்த பெருமான அதிகச்சதி அவர்களை அடைகிறார்கள்னு சொல்றார். ஏதன் மம பக்தேஷு சம்பிரதித்யாத் சுபுஷ்கலம் சஸ்யாகம் பிரம்மதாயஸ்ய ததாமி ஆத்மானம் ஆத்மனா. இது வரைக்கும் யார் இந்த ஞானத்தை பக்தர்களிடத்துல பரிபூர்ணமாக உபதேசிக்கிறானோ அந்த பிரம்மோபதேசம் செய்பவனுக்கு நான் அவனுக்குள்ள ஆத்மாவாக இருந்துட்டு நான் என்னுடைய ஆத்மாவையே அவனுக்கு கொடுத்து விடுறேன் என்பதாக சொல்ற. யாரெல்லாம் மனசுல சாஞ்சல்யம் இல்லாமல் என்னிடத்துல மேலான பக்தியோட கூட பிரதிதினமும் இந்த உபதேசத்தை சிரவணம் பண்றானோ அவனுக்கு இந்த சம்சார பந்தம்ன்றது வரவே வராது. ஆகையால இப்போ கண்ணனை பார்த்து உத்தவரை பார்த்து கண்ணன் கேட்கிறேன், நாம சில சமயங்கள்ல பாடம் சொன்னோம்னாக்கா இது புரிஞ்சுதா என்று ஒரு வார்த்தை கேட்போம். அந்த புரிஞ்சுதுன்னு சொல்லியாச்சுன்னாக்கா அப்புறம்தான் அடுத்த பாடத்தை ஆரம்பிக்கிறோம். ஏதத்து ஸ்ரத்தையா நித்தியம் அவ்யக்ரஹா ஸ்ருணுயா நரஹாம் மயி பக்திம் பராம் குர்வன்னு கர்மபிஹி நபத்யதே அப்பி யுத்தவத் त्वया பிரம்ம சகே சமவதாரிதம். ஹே உத்தவா, त्वया சமவதாரிதம், நன்கு அறியப்பட்டதா. அபிதே விகதோ மோகः சோகஸ்சாசௌ மனோபவः, உன்னுடைய மனசுல இருந்திருக்கிற சம்சார விஷயமான சோகமோ மோகமோ அவைகள்லாம் போயிடுதா, இன்னைக்கு இருக்கா அப்படின்றதுக்கோசரம் கேட்கிற. ஆகையால நைதத்வயா தாம்பிகாய நாஸ்திகாய சடாய அஸ்ரூஷோஹோ அபக்தாய துர்விநீதாய தீயதாம். இப்ப நான் உபதேசம் பண்ணிருக்கேன், இந்த ஞானத்தை வெறும் வெளிவேஷம் போடுற தாம்பிகனாக இருந்திருக்கான அவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, நாஸ்திகனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, வஞ்சகனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, கைங்கரியம் பண்ணாதவனுக்கு சொல்லக்கூடாது, அபக்தன் பெருமாளிடத்திலேயோ உன்னிடத்திலேயோ பக்தி இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது, வினயம் முதலிய குணங்கள் இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது. அப்ப யாருக்கு சொல்லலாம் அப்படின்னா ஏதையர் தோஷையர் விஹீனாய பிரம்மண்யாய பிரியாயச்ச, இப்படிப்பட்ட தோஷங்கள்லாம் இல்லாதவனாகவும் ரொம்ப பிரியமானவனாகவும் சாதுவாகவும் பரிசுத்தமாகவும் புருயா இருக்கிறவன் யார் இருக்கானோ அவனுக்கு இதை சொல்லணும் என்பதாக சொல்ற. ஞானே கர்மாணி யோகேச்ச வார்த்தாயாம் தண்டதாரணே யாவானர்த்தோ ரிணாந்தாத தாவான் சேகம் சதுர்விதா அப்படின்னு. இப்போ ஒரு ஞானம் கர்மம் யோகம் கிருஷி இதுல எல்லாத்துலயும் தர்மார்த்த காம மோட்சம்னு 4 விதங்களமாக எப்படி பிரயோஜனங்கள் இருந்துட்டு இருக்கோ அந்த தர்மார்த்த காம மோட்ச ரூபமான சகலவித புருஷார்த்தமாகவும் நான் இருந்துட்டு இருக்கேன். ஆகையால ததா அமிர்தத்துவம் பிரதிபத்தியமானஹ மயா ஆத்மபூயாயிச்சே கல்பத்தே வை. மர்த்தியோ இப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறவன் எப்பொழுதும் மனுஷன் இப்படி அதாவது இந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணச்சே ஆஜ்ஞா ரூபமாக எம்பெருமானுடைய கட்டளை என்கிற முறையில நினைச்சுட்டு இந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றவனாக இருந்திருக்கானோ பிரயோஜனத்தை உத்தேசிச்சு அனுஷ்டிக்காமல் இருக்கிறானோ அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவனாக இருந்திருக்கிற அப்படின்னால இங்க சொன்ன பிரகாரம் சம்சாரத்தை கடந்து என்னை அடைபவனாக சீவைகுண்டத்துக்கு என்னை அடைபவனாக இருந்து எனக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான கைங்கரியங்களையும் பண்ணும் நிலையில இருந்திருக்கான்னு சொன்னார். இப்படி சொன்ன உடனே உத்தவர் சொல்றார்,
विद्रावितो मोहमहान्धकारो य आश्रितो मे तव सन्निधानात् विभावसोः किन्न समीपगस्य शीतं तमोभिः प्रभवत्यजाद्य உம்முடத்துல ஆசிரியச்சதுனால கண்ணனை ஆசிரியச்சதுனால உம்முடைய உபதேசத்தினால என்னுடைய மோகமாகிற அறியாமையாகிற பெரிய இருட்டு இருந்துருக்க அது மொத்தம் போயிடுத்து. சூரியன் உதயமாயிட்டாக்க இருட்டு இருக்குமா பனி இருக்குமா எது இருக்கும்? எதுவுமே இருக்காது. சூரியனை கண்டது எல்லாமே போயிடுற மாதிரி உம்முடைய ஒரு சமீபத்துல இருக்கிறபடினால உம்முடைய உபதேசத்தினால என்னுடைய மோகம்லாம் போயிடுத்து. ஆகையால பிரத்யர்ப்பிதோ மே பவதா அனுகம்பினா பிரத்யாய விஞ்ஞானமய பிரதீபா, அந்த விஞ்ஞானமயமான ஒரு தீபமானது எனக்காக யாரு நான் யாரு என்று கேட்கிற அனுபிருத்தியாயன்னு சொல்றேன். உனக்கு நான் சேவகனாக நான் இருந்துட்டு இருக்கேன். நானு உனக்கு சேவகனாக இருந்துட்டு இருக்கிற எனக்கு இது திருப்பி கொடுக்கப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. இது ஆத்மா எப்பவும் ஞான ஸ்வரூபமாக தான் இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய புண்ணிய பாப்ப விசேஷத்தினால அந்த ஆத்மாவுக்கு ஒரு மறைவு ஏற்பட்டது. இதெல்லாம் தான் ஒரு பெரிய ஒரு விஷயம். அது எல்லாம் மாறிடுத்து இப்போ. ஆகையால இனிமேல் உம்முடைய திருவடியை விட்டு எங்கேயான போவாடான்னு உம்முடைய திருவடிதான் எனக்கு எல்லாமாக இருந்துருக்கு. நமோஸ்துதே மகாயோகின்னு பிரபன்னம் அனுசாத்தியமாம் யதார்த்த சரணாம்போஜே ரதுஹு சாத்து அனபாயினி. அந்த உத்தவர் கடைசியில கேட்கிற என்ன, நீர் உபதேசம் எல்லாம் பண்ண ரொம்ப சந்தோஷம். நான் ஒரே ஒரு பிரார்த்தனை தான் உம்மிடத்துல பண்றேன். நான் எனக்கு எல்லா சமயத்திலையும் உம்முடைய திருவடியில மேல இருக்கக்கூடிய ஒரு பக்தி இருக்க, அது எப்பவும் நிரம்பினதாக இருக்கணும். அனபாயினி, அது என்னை விட்டு போகக்கூடாது. எப்பவும் நான் உம்முடைய திருவடியிலேயே பக்தியை உடையவனாக நான் இருக்கணும். இதை நீர் அனுகிரகம் பண்ணும் போறோம் எல்லாம் எனக்கு வந்துரும்னு அர்த்தம். அதுக்கு இது அந்த பெருமாள் திருவடி வாரத்திலையும் தாயார் திருவடி வாரத்திலையும் நாம இருந்துட்டு இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணோம்னாக்க அந்த தாயாரும் பெருமாளும் கண்டிப்பா நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. இது உத்தவருடைய வார்த்தை தான். இது அந்த உத்தவருடைய வார்த்தை அவருக்கு மாத்திரமில்ல, நம்ம மாதிரி இருக்கிறவா எல்லாருக்குமே. இவ்வளவு உபதேசம் கேட்டுட்டு அவர் கடைசியில பிரார்த்தனை பண்றது இதுதான். நமோஸ்துதே மகாயோகின்னு பிரபன்னம் அனுசாத்தியமா, நான் உன் திருவடியிலேயே புகழாக இருக்கேன், எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும். எப்படிப்பட்ட அனுகிரகம்? யதாத்வ சரணாம்போஜே ரதிஹி சாத்து அனபாயினி, உம்முடைய திருவடியில ரதிஹி அனபாயினி ரதிஹி சாத்து, அதாவது எப்பொழுதும் விலகாததாக இருந்துருக்கிற ஒரு பிரீத்தி பக்தி எனக்கு இருக்கணும். அப்படி அனுகிரகம் பண்ணோன்னு உடனே பெருமாளும் சொல்லிட்டே ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு எல்லாம் ஆயிடுத்து. கச்சோத்தவம் அயாதிஷ்டா பதரியாக்கியம் மமாசிரமம் தத்திர மத்பாத தீர்த்தாதே ஸ்நானோபஸ்பர்சனை ஸ்ருதிஹி. சரி, இப்ப நான் பெருமாள் கண்ணன் தன்னுடைய அவதாரத்தை சமாபனம் பண்ண போறேன். அந்த அவதார சமாபனம் பண்ற ஒரு சன்னிவேசத்துல உத்தவரை பார்த்து சொல்ற, நீர் இனிமேல் இங்க எல்லாம் இருக்க வேண்டாம், பத்ரிகாசிரமத்துக்கு பட்டு போயிடும். பத்ரிகாசிரமன்றது என்னுடைய ஆசிரமம் தான். அது அந்த இடத்துல பாத தீர்த்தம் கங்கை அலக்கனந்தான்னு பேர்ல இருந்துட்டு இருக்கு. ஆகையால விதூதா சேஷ கல்மஷா, அந்த கங்கையில போய் தீர்த்தா மாடி அதுல போய் நீ ஸ்நான சந்தியாதிகள்லாம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தவானாக்க எல்லா பாப்பங்களும் போய் சம்சார நிவர்த்தி ஏற்படும்னு சொல்ற. அலக்கனந்தான்றது அந்த இடத்துல நான் போனதில்லை. எல்லாரும் சொல்லுவா, பத்ரிகாசிரமத்துக்கு போனவா எல்லாருமே சொல்லுவா, அது ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமா, குளிர்ச்சியா இருக்குமா, அதோட அது பிரவாகம் அதிவேகமா போகுமா. இந்த பத்ரிகாசிரமத்துல அலக்கனந்தால இறங்கி தீர்த்தா மாட முடியவே முடியாதான். எல்லாரும் இந்த தத்த குண்டம்னு ஒரு குண்டம் இருக்கான், அதுலதான் போய் எல்லாரும் தீர்த்தா மாடுவாளாம். தீர்த்தா மாடிட்டு அலக்கனந்தால ஜலத்தை புரோட்சணம் பண்ணிட்டாலே கையெல்லாம் அந்த ஜில்லுக்குள்ள மரத்து போயிடுமா.
அது ஆனா அழகனந்தான் வசானோ வல்கலான்யங்க வன்யபுக் சுக நிஸ்பிருக. இந்த அனகனந்தாவில தீர்த்தா மாடிட்டு பரிசுத்தமா இருந்துட்டு சுகத்துல பத்தி சுக துக்கங்கள்ல சுகத்துல பத்தி ஆசை இல்லாமல் சீதம் உஷ்ணம் இதெல்லாம் வரக்கூடிய இந்த துவந்தங்கள்னு சொல்றது, இதனால எந்த விதமான மாறுபாடும் அடையாமல் ஒரே ரீதியில இருந்துட்டு என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத கொண்டு சாப்பிட்டு அந்த வானப்பிராஸ்தாசிரம தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு நீ இருந்தேனாக்க மாமீஷ்யசி ததா பரம், அதுக்கப்புறமா ஒரு கால விசேஷத்துல என்னையே நீ அடைவாய் என்று சொல்ற. இப்படி ஏவம் இப்படி பெருமாள் கண்ணன் சொன்ன உடனே உத்தவர் என்ன பண்றேன்னா கண்ணனை பிரதட்சணம் பண்றேனா. தம் பரிசிருத்திய பாதையோகோ சிரோ நிதேயாஸ்ரு கலாபிகி ஆர்திரதீன் ன்யசிஞ்சது தத்வதத்வத்வத்வந்த்வ பரோப்யுபக்ரமே என்று சொல்ற. என்ன ஒரு உத்தவருக்கு கண்ணனிடத்துல ஒரு பக்தி தெரியுமா? அப்படியே அந்த கண்ணன் ஒரு பிரதட்சணம் பண்றான். கண்ணனுடைய திருவடியில அப்படியே தலையை வச்சுக்கிறான், தன் தலையை வச்சுக்கிறான். ஏவமுக்தோ ஹரிமேதசோத்தவ பிரதட்சிணந்தம் பரிசிருத்திய பாதையோகோ சிரோ நிதாய சொல்ற. அஸ்ரு கலாபிகி ஆர்திரதி நெசிஞ்சது. அந்த பதத்வந்த்வ பரி கண்ணுல ஒரே ஜலம் கொட்டுற அந்த திருவடி. கண்ணனை விட்டு பிரிய போறோம். எனக்கு அவருடைய ஆஜ்ஞையினாலதான் பத்ரிகாசிரமம் நான் போறேன். இருந்தா கூட நான் கண்ணனை சேவிக்க போறது இல்லை இனிமே. அந்த கண்ணன் எப்படி என்ன பண்ண போற அப்படின்னா அவர் அவதார சமாபனம் பண்ணிட்டு தன் அடிச்சோதிக்கு போயிடு போறே. இப்படி அந்த கண்ணனை சேவிக்க முடியாத ஒரு நிலை எனக்கு வந்துட போறதேன்னு உத்தவர் மனசுல நினைச்சுக்கிறேன். அழறேறான். அந்த வார்த்தை வரல. இவர் தலையை அங்க வச்சுட்டு இருக்கு. அந்த திருவடியில கங்க பிரம்மா தன்னுடைய கமண்டலுனால திருவடிக்கு அபிஷேகம் பண்ணி கங்கையான மாதிரி உத்தவர் தன்னுடைய கண்ணீர்னால அந்த கண்ணனுடைய திருவடிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணினேராம். அப்பேற்பட்ட ஒரு பக்தி பாருங்கோ. இதை நினைச்சே பார்க்க முடியாத ஒரு பக்தி. சுதுஸ்தித ஸ்நேக வியோக காதரஹ நசக்னுஸ்தம் பரிஹாத்து மாதுரஹ கிருச்சம் யயோ மூர்தனி பர்த்ரு பாதுகே பிப்ரன் நமஸ்கிருத்திய யயோ புன புனஹ. தலை எடுக்கிறாராம், மறுபடியும் திருவடியில வைக்கிறாராம், திருவடியை பிடிச்சுக்கிறாராம். இப்படியே புனః அந்த கண்ணனை விட்டுட்டு போயிட்டு போருமா, கண்ணனை விட்டுடுவோமான்னு அவர் நினைக்கிறாராம். அந்த உத்தவருடைய பக்தி எப்பேற்பட்ட பக்தி பாருங்கோ. அப்படியே பெருமாள் அந்த அந்தர்ஹிருதி சன்னிவேசன்னு அந்த பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்றேன். நான் உன்னை விட்டு எங்கேயும் போலப்பா, உன் ஹிருதயத்திலே தான் நான் இருந்துட்டு இருக்கேன். நான் எங்கேயோ போயிட்டேன்னு நினைச்சுட்டு நீ வேதனைப்படாத. அந்தர்ஹிருதி சன்னிவேசம் கதோ மகா பாகவதோ விசாலாம். ஆகையால அந்த கண்ணனை தம் மனசுக்குள்ள அந்த ஹிருதயத்துக்குள்ள அந்த கண்ணனை இருக்கும்படியாக அமர்த்தி அந்த பெரிய இடமான விசாலமான ஸ்தலமான பத்ரிகாசிரமத்துக்கு அவர் எப்படி கண்ணன் எப்படி பண்ணாரோ உபதேசம் பண்ணாரோ அந்த ரீதியில அந்த பத்ரிகாசிரமத்துல போய் அனுஷ்டானங்களை பண்ணிண்டு யோகம் பண்ணிண்டு எழுந்தருள் இருந்தேர் என்பதாக சொல்ற. ஏதது ஆனந்த சமுத்திர சம்பிருதம் ஞானாமிருதம் பாகவதாய பாசிதம். இது ஞானாமிருதம் என்று சொல்ற. இது ஞானத்தினுடைய அமிர்தம் என்பதாக சொல்ற. இந்த ஞானாமிருதமானது பாகவதாய பாஷிதம், அந்த உத்தவர் ரூபமாக இருந்திருக்கிற பாகவதற்காக அண்ணனாலேயே பெருமாளாலேயே சொல்லப்பட்டது. கிருஷ்ணேன யோகேஸ்வர சேவிதாங்கிரிணா தத் ஸ்ரத்தையா சேவிய ஜெகத் விமுச்சியதே. இத ஸ்ரத்தையாவோட கேட்டாக்க லோகம் மொத்தத்துக்கும் க்ஷேமம் ஏற்படும், விமோச்சனம் ஏற்படும் என்று சொன்னார். ஆனா நான் சில சமயத்துல நினைச்சுக்கிறேன், இந்த ஏகாதச ஸ்கந்தம் ஆரம்பிச்சு இதுல மொத்தமே வேதாந்தமாவே நான் சொல்லிட்டு வந்தேன். நான் முழுக்க இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா
ஒரு 20 உபன்யாசத்துக்கு மேல 30 உபன்யாசத்துக்கு மேல இந்த கதாபாகம்ன்றது, அதாவது ஆக்கியாயிக்க பாகமே இல்லாத முழுக்க முழுக்க உத்தவருடைய பிரश्னங்கள், கண்ணனுடைய உபதேசம் இப்படியே தான் ஆயிடுச்சு. இது பாகவதாலாம் கேட்டுன்னு இருக்கா. அப்படி இருந்தாலும் கூட அந்த வேதாந்தம்ன்றது எனக்கு மனசுல படுறது சில சமயத்துல அனுபவத்துக்கு ஏற்றதாக இல்லையோ என்னமோ. நான் வேற மாதிரி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு மேல போயிருக்கணுமோ என்னமோ அப்படின்லாம் நான் நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு உபதேசம் பண்ண பிற்பாடு ஒரு விஷயம் நமக்கு தோன்றது, அடியனா எதுவுமே இந்த உபன்யாசத்துல விஜாபனம் பண்ணல. இது எம்பெருமான் இப்படி இப்படி பண்ணலான்ற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்த, அதன் பிரகாரம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆகையால இது பெருமாளுடைய ஒரு சங்கல்பம்தான் நாம இந்த ஏகாதச ஸ்கந்தத்தை இவ்வளவு விஸ்தாரமாக பார்க்கும்படியான ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டது. இப்படி அமிர்தம் உததிதா சாபாயவத் பிருத்யவர்கான் புருஷம் ரிஷபம் ஆத்யம் கிருஷ்ணசம்ஞம் நதோஸ்மி அப்படின்னு சொல்லி சொன்ன கிருஷ்ணன்னு பேருடைய அந்த எம்பெருமான பரபிரம்மத்தை நதோஸ்மி சேவிக்கிறேன் என்று சொல்றார். இந்த பாகவதாளுக்கு பயத்தை போக்க வேண்டியதாக இருந்திருக்கிற அந்த சமுத்திரத்திலேருந்து அமிர்தத்தையும் அந்த வண்டு எப்படி பூலேந்து அத கசக்காத தேனை எடுக்கிறதோ அந்த மாதிரி பக்த வர்க்கங்களை அவரவர்களுக்கு ஏற்றபடி பானம் பண்ணும்படி, அதாவது இந்த பகவத் கதாமிருதத்தை பானம் பண்ணும்படியாக அந்த கண்ணன் பண்ணினேர். அந்த கண்ணனுக்கு அவரை நமஸ்கரிச்சு நான் இருக்கிறேன்னு சொல்லி இங்க உபசம்ஹாரம் பண்ற. நாமளும் அந்த கண்ணனை பிரணாமம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தினால இந்த ஏகாதச ஸ்கந்தத்துல இருக்கக்கூடிய வேதாந்த விஷயங்களை நாம விஸ்தாரமாக பார்த்தோம், கேட்டோம். அந்த கேட்டதோட மாத்திரமில்ல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பின்பற்றுவதற்கும் அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாமினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.